Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 3.13 கொஸ்டின் பாருங்கள், ரெடியூஸ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு இட்ஸ் லோவஸ்ட் ஃபார்ம். அதாவது லோவஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரைட், இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இந்த மேலே இருக்க எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கிறேன். கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இது ஏன் இப்படி எழுதுறோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேலே எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கலாம். கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இதில் இந்த எக்ஸ் மைனஸ் 3க்கு எக்ஸ் மைனஸ் 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இதோட லோவஸ்ட் ஃபார்ம் என்னன்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 இருக்குது. போன ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் மாதிரியே இங்கே மேலே என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். அப்போ நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டர் பாருங்கள். டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு டி ஃபேக்டர் ஒன்று அப்ளை பண்ணலாம். டி ஃபேக்டர் அப்ளை பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் 16 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 8 கிடைக்கணும். அப்போ 4 4s are 16. இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ். அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே இருக்கிறத ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4னு கிடைக்கும். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த மேலே இருக்க ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4க்கு கீழே இருக்க ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட லோவஸ்ட் ஃபார்ம். அப்போ ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி லோவஸ்ட் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.